உளவியல் முறையில் அடுத்து புறவய முறையாக உற்றுநோக்கல் முறை அப்சர்வேஷன் மெத்தட், இவற்றை புறநோக்கு முறை என்றும் அழைக்கலாம். இப்போ உற்றுநோக்கல் முறை என்பது புலன் உணர்வின் மீது கவன குவிப்பு, ஃபோக்கஸிங் ஆன் சென்சேஷன் ஆர் சென்சரி ஆர்கன்ஸ். 5 புலன் உறுப்புகளான கண், காது, மூக்கு, வாய், மெய். மெய் என்பது தோல். இந்த 5 புலன் உறுப்புகளின் மீதும் கவன குவிப்பு, ஃபோக்கஸிங் பண்ணுவோம். அதை தான் உற்றுநோக்கல். ஒரு மாணவன் ஒரு வகுப்பறையில் 5 புலன் உறுப்புகளின் மீது கவன குவிப்போடு வகுப்பை கவனிக்கப்படும் போது அவன் கவனிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மூளையில் பதிவதற்கு வாய்ப்பு. அடுத்ததாக, எந்தவித கருவியுமின்றி பிறரது நடத்தையை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு முறையாக உற்றுநோக்கலை நாம் பார்க்கிறோம். சிறந்த உற்றுநோக்கலின் படிநிலையாக ஹேகனும் தாண்டேக்கும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக நடத்தையை கவனித்தல், அப்சர்வேஷன் ஆஃப் பிஹேவியர். இரண்டாவதாக உற்று நோக்கியதை பதிவு செய்தல், ரெக்கார்டிங் த பிஹேவியர் அப்சர்வ்டு. 3 நடத்தையை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் பிஹேவியர், நடத்தைக்கான விளக்கங்களை கண்டறிதல். இறுதியாக பொதுமைப்படுத்தல், ஜெனரலைசேஷன். அப்போ ஒரு மாணவனை கற்றல் சார் அல்லது விளையாட்டு சார் நிகழ்வுகளை உற்று நோக்குவதற்கு மிகச்சிறந்த படிநிலையாக 4 படிநிலையை தாண்டேக் மற்றும் ஹேகன் குறிப்பிட்டிருக்கிறார். சில சமயங்களில் நம்ம பிஜிடிஆர்பியில் அல்லது டெட்டு தேர்வுகளில் உற்றுநோக்கல் வரையறையை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏவில் அகநோக்கு முறை, ஆப்ஷன் பியில் பரிசோதனை முறை, ஆப்ஷன் சியில் உற்றுநோக்குதல் முறை, ஆப்ஷன் டியில் திரள் பதிவேடு என்று குறிப்பிடலாம். சில சமயங்களில் உற்றுநோக்கலின் படிநிலையை சரியாக வரிசைப்படுத்தாமல், அப்படின்னா தவறாக வரிசைப்படுத்தி விட்டு சரியாக வரிசைப்படுத்தி சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உற்றுநோக்கல் படிநிலையை குறிப்பிட்டவர்கள் என்று கேட்கலாம்.